அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் அதிக நன்மைகளை நாம் கொள்ளடிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் நாமெல்லாம் இருப்போம். அதற்காக நிறைய நன்மைகளை தரக்கூடிய நிறைய திக்ருகளை அமல்களை செய்வோம். குறிப்பாக இந்த ஒரு அமலை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். அது என்ன என்று பார்த்தீங்கன்னா, திருமறையை தினமும் ஓதுவது. ஆனால் நம்ம இடத்துல என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னு சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்தில் மட்டும் தூசி தட்டி குரானை எடுத்து தினமும் ஓதுறோம். ஆனால் இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு சென்ற பிறகு குரானை ஓதக்கூடிய அந்த பழக்கமும் நம்மை விட்டு போயிடுது. ஆனால் அப்படி நாம் இருக்கக்கூடாது. இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எப்படி ஆர்வம் காட்டுகிறோமோ அதே போன்று எல்லா மாதத்திலும் நாம் குரானை ஓத வேண்டும். அதுவும் இந்த மாதத்தில் அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. மற்ற மாதங்களை நம்ம எவ்வளோ குரான் ஓதுவோம், எவ்வளோ வசனங்கள் எடுத்து நம்ம தேடி பார்ப்போம். அதே போல் இந்த மாதத்தில் நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு குரான் எழுத்துக்குமே பொதுவாகவே ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆனால் இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான நன்மைகள் நமக்கு அல்லாஹ் தாலா கொடுப்பான். அப்போ சிறப்புமிக்க மாதத்தில் நாம் அதிகமான குரானை, அதாவது அரபியில் நாம் ஓதணும். ஆனால் சில பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு குரானை ஓதுறதுக்கு நேரம் இல்லை, வீட்டில் வேலைகள்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி பெண்கள் இடத்துல நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, குரானை குறைந்தது ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் ஒரு பக்கமாவது நீங்கள் ஓதுங்க. அப்போனா 5 வக்து தொழுகையிலையும் 5 பக்கம் ஓதிடலாம். அதுவும் தொழுகை இல்லாத நேரத்தில் மாதவிடாய் ஏற்பட்டுருச்சுன்னு வைங்களேன், நம்மலாம் தொழுகை இல்லையேன்னு சிலர் வருத்தப்படுவோம். அந்த வருத்தத்தை போக்கும் விதமாக தொழக்கூடிய அந்த நேரத்தில் அந்த 1/4 மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ திருமறையை ஓதுனா எவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் திருமறையை நாம் ஓதுறதுனால என்ன நன்மை, நாளைக்கு மறுமையில் குரான் நமக்காக பரிந்துரை செய்யும். அதுவும் ஃபஜர் நேரத்தில் நாம் ஓதக்கூடிய குரான் மறுமையில் நமக்கு பரிந்துரை செய்யுமாச்சே. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருதா இல்லையா? அப்போ ஃபஜருடைய நேரத்தில் நாம் குரானை ஓதணும். சில பெண்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க சஹர் நேரத்தில் வீட்டு வேலையை செஞ்சுட்டு சாப்பாடை கொடுத்துட்டு எங்களுக்கு தூங்குறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது, வேலை நிறையா இருக்குது, எங்களால் ஓத முடியல, குரானை எடுத்து வச்சு ஓத முடியலன்னு சொல்கிறாங்க. குரானை எடுத்து வைத்து தான் நாம் ஓதணுன்ற அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு நன்மையை கொள்ளையடிக்கணும்னு சொன்னால் எப்படி வேணால் கொள்ளையடிச்சிட்டு போகலாம். இப்போது நீங்கள் ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு படுத்துருவீங்க. படுத்த உடனேயே குரானிலிருந்து உங்களுக்கு தெரிந்த வசனங்களை நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க. குரானில் இருந்து கொஞ்சம் தான் உங்களுக்கு தெரியுதா, அந்த ஒரு 5 சூறாக்கள் தெரிந்தால் கூட, அல்லது 10 சூறாக்கள் தெரியுதா, எத்தனை சூறாக்கள் தெரிந்தாலும் அதையே நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தூக்கம் வந்தாலும் சரி, தூங்கும் வரையில் நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அப்போது நீங்கள் ஃபஜர் நேரத்தில் ஓதுனா மாதிரி ஆயிரும், குரான் ஓதுனதுக்கான நன்மையும் வந்துடும். அப்போ எவ்வளோ நன்மையை நாம் கொள்ளையடிக்கலாம். இந்த விஷயம் குரானை எனக்கு ஓத நேரம் இல்லைன்னு சொல்கிற பெண்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குரானை ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் ஒரு பக்கம் ஓதுனீங்கன்னா 5 பக்கம் வந்துடுமா. இப்போது இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பெண்கள், நான் குரானை ஓதலான்னு நினைக்கையில தான் எனக்கு வேலை வந்துடுது, எனக்கு எந்த நேரத்தில் குரானை ஓதணும்னு தெரியல, எப்படி ஓதணும்னு தெரியல, ஆனால் ஒரு மாதத்தில் குரானை எனக்கு ஒரு குரானை முடிக்கணுன்ற ஆசை இருக்குன்னு சில சகோதரிகள் ஆசைப்படுவீங்க. அவங்க என்ன பண்ணலாம், குரானில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 600 பக்கங்கள் இருக்கும். அப்போது ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் நீங்கள் 5 பக்கம் ஓதுனீங்கன்னு சொன்னால் 30 நாள், அதாவது ஒரு மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த முழு குரானையும் இலகுவாக நீங்கள் ஓதிக்கலாம். அதுவும் இந்த ஒற்றைப்படை இருக்கா இல்லை, லைலத்துல் கத்ர் இரவு, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், விடிய நீங்கள் குரானை அதிகமாக ஓதுனீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஒரு முழு குரானையும் முடிக்க முடியும். அப்போது அமர்ந்த இடத்திலிருந்தே ஒழுதுக்கு தேவையில்லை, இதுக்கு தலையில் துணியை போடணுன்ற அவசியம் இல்லை. அப்போது ஈஸியாக நீங்கள் அமர்ந்த இடத்திலிருந்தே அதிகமான நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு ஈஸியான வழி குரானை ஓதுதல். ஆகவே இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக குரானை ஓதி அதற்கான அதிக நன்மைகளை இறைவனிடம் நாம் பெற்றுக்கொண்டு மறுமையில் இலகுவாக சொர்க்கம் புக வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.